கஜமுக திருஷ்டி கவசம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நம்ம நல்லா வாழணுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் பல நல்ல விஷயங்களையும் ஆன்மீக பரிகாரங்களையும் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப நம்ம நல்லா வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை சுத்தி நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்குது. அதுல ஒண்ணுதான் இந்த பயங்கரமான கண் திருஷ்டி. இந்த கண் திருஷ்டினால என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது அப்படின்னா, திடீர் விபத்து, செல்வம்லாம் கரைஞ்சு போறது, திருமண தடை வர்றது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லாம் நடக்குது. இவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் தான் கண் திருஷ்டி. இந்த பயங்கரமான திருஷ்டினால என்னென்ன பாதிப்புகள், தாக்குதல்கள் வரும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பல கோயில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்த, யாகங்கள் செய்த பல பிரபலங்களுக்கு ஆன்மீக குருவா இருக்கக்கூடிய நம்முடைய குருஜி மகாநத சுவாமிகள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலதார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ஐயா, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. கண்ணு வழியா வர திருஷ்டிக்கு அவ்வளவு பவர் இருக்கா? ஏன் இந்த கண் திருஷ்டி மிக பயங்கரமானதா இருக்கு? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த திருஷ்டிங்கிறது ரொம்ப சாதாரணமானது இல்லை, அமானுஷ்யத்தை விட பயங்கரமானது. அமானுஷ்யம்னு சொன்னாலே பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு, காத்து, கருப்பு இப்படிங்கிறதெல்லாம் வெளியே இருந்து தான் வரணும். ஆனால் இந்த திருஷ்டிங்கிறது ஒருத்தருக்கு எளிதாக வந்துடும். அப்படிப்பட்ட திருஷ்டி ஒருத்தர் மேலே வர்றதுக்கு ஒருத்தர் ஏங்கிட்டாலே இது திருஷ்டியாக வந்துடும். நம்ம கூட இருக்கிறவங்களே வச்சுக்கோங்களேன், அவங்க ஐயோ இவன் நல்லா வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டாலே அது திருஷ்டியா மாறிடும். அப்படிப்பட்ட திருஷ்டி வந்தாலே சர்வமும் நாசம். திருஷ்டினாலே சர்வ நாசம்னு சொன்னீங்க, அவ்வளவு பயங்கரமானது திருஷ்டி. ஆனா நமக்கு எல்லாம் பொதுவா தெரிஞ்சது கண் திருஷ்டி மட்டும்தான். இது திருஷ்டியில எவ்வளவு வகைகள் இருக்கு, அது என்னென்ன விஷயங்களை செய்யணும் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பொதுவா திருஷ்டினாலே கண் திருஷ்டி மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா திருஷ்டின்னா அதுல நிறைய இருக்கு. அதாவது செயல் திருஷ்டி, கண் திருஷ்டி, ஏவல் திருஷ்டி, நம்ம வீட்டில் வளர்க்கிற பட்சியின் திருஷ்டி, அப்படி பல வகையானது இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிற நண்பர்களே படுற பொறாமை, வயிற்றெரிச்சல், கண்ணேறு, இதெல்லாம் கூட ஒரு திருஷ்டி தாம்மா. இப்ப நான் மேலே சொன்ன திருஷ்டி மட்டும் இல்லை, பல்வேறு வகையான திருஷ்டிகள். இந்த திருஷ்டினால குடும்பத்துல சண்டை, கணவன் மனைவி உறவுல விரிசல், நல்ல வீடு கட்டிட்டு இருப்போம், ஆனா அந்த இதுல ஏதாவது ஒரு காரணமா அந்த இதை முடிக்க முடியாம போயிடும். மாதிரி நல்ல தொழில் நடந்திருக்கும், வாடிக்கையாளர்கள் வரத்து கம்மியாயிரும். அப்படிலாம் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் எத்தனையோ இருக்கு. அதுக்கான காரண காரியங்களை நம்மளால சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் இந்த திருஷ்டி தான். என்னென்ன வகையான திருஷ்டிகள் இருக்கு, அதுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் சொன்னீங்க. நீங்க நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் சொல்லியிருக்கீங்க. முக்கியமா இந்த கண் திருஷ்டியில இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்மளை காக்கக்கூடிய கவசமா என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இன்னைக்கு வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் பல தடைகளை தாண்டி எப்படியாவது வெற்றி பெறணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நோக்கி தான் எல்லாருமே ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள், ஒவ்வொரு துறையில ஒவ்வொரு கனவுகள் இருக்கு. அந்த துறையில சாதிக்கணும், கனவு நிஜமாகணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகாரம் தான் கஜமுக திருஷ்டி கவசம். எல்லா விதமான திருஷ்டிகள் இருந்தும் நம்மளை பாதுகாக்கக்கூடியது கஜமுக திருஷ்டி கவசம்னு சொல்லியிருக்கீங்க. கஜமுக திருஷ்டி கவசம் எப்படி திருஷ்டியில நம்மளை பாதுகாக்குது, அதோட சிறப்புகள்லாம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல கஜமுக திருஷ்டி கவசத்துல என்னென்ன பரிகார பொருட்கள்லாம் இருக்குன்னு நான் சொல்றேம்மா. இந்த யானை கண் பதித்த கஜமுக நேத்ராங்கிற ஒரு டாலர் இருக்கும். இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல எப்படிப்பட்ட திருஷ்டியும் எரிக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த 5 பரிகார மூட்டை இருக்கு. இந்த 5 பரிகார பொருட்களோட சகல செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த செல்வ பொக்கிஷம் இதுல இருக்குமா. இதுல இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த பலன்களை தருதுமா. குருஜி, இந்த கஜமுக நேத்ரா டாலர்ல யானை கண் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க. யானை கண்ல அப்படி என்ன சக்தி இருக்கு? எந்த ஒரு காரியத்தையும் கஜமுகன்னு சொல்ல யானை முகத்தவனை வணங்கிட்டு ஆரம்பிப்போம். அதே மாதிரி இந்த யானை கண் பதித்த இந்த கஜ நேத்ராங்கிற டாலர்ல நீங்க தொடர்ச்சியா அணியும் போது நமக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும், எந்த திருஷ்டியும், பில்லி, சூனியம், ஏவல், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகளும், தடைகளும், துஷ்ட சக்திகளும் அப்படியே அடிபட்டு போயிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்ததுமா. குருஜி, நான் முதலே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல 5 பரிகார மூட்டையும்
ஒரு செல்வ பொக்கிஷமும் இருக்குன்னு சொன்னீங்க. அந்த பரிகார மூட்டையில அப்படி என்ன சக்தி இருக்கு? இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தில் இருக்கிற பரிகார மூட்டை மிகவும் சக்தி வாய்ந்தது. இதுல சக்தி வாய்ந்த பரிகார பொருட்களை வைத்து மகா கணபதி கண் திருஷ்டி கணபதியின் யாகத்திலையும் நவக்கிரக யாகத்திலையும் 5 அஷ்டமி திதியிலையும் 5 அமாவாசை திதியிலையும் சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி உருவேற்றிய ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த பரிகார மூட்டதாமா இந்த இது. மேலும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தில் இருக்கிற இந்த செல்வ பொக்கிஷம் மகாலட்சுமி ஹோமம் லட்சுமி குபேர பூஜையில வைத்து மந்திரங்கள் உச்சாரணம் பண்ணி உருவேற்றப்பட்டு இருக்கிறதுனால இது நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு திருஷ்டியும் எந்த ஒரு தீய சக்திகளையும் நம்மை அண்ட விடாமல் ஒரு கவசமாக இது இருக்குமா? குருஜி, இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல 5 பரிகார மூட்டைகளும் ஒரு செல்வ பொக்கிஷமும் இருக்குன்னு சொன்னீங்க. அது ரெண்டுமே பல யாகங்கள் பூஜைகளை வச்சு மந்திர உருவேற்றப்பட்டு மிகவும் சக்தி வாய்ந்தது. எல்லா வகையான திருஷ்டியும் கலியும் சொன்னீங்க. இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கேட்டு அவங்க சந்தேகங்களை தீர்த்து வைங்க. வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சென்னையில இருந்து ரேணுகா பேசுறேமா. ரேணுகா, வணக்கம். குருஜி இங்க இருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்லுங்க. சுவாமிஜி தீர்வுகள் சொல்லுவாரு. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம்மா, சொல்லுங்க. சுவாமி, இப்ப எங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம ஆகிட்டே இருக்கு. என் கணவருக்கும் முடியாம இருக்கு, அப்புறம் எனக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, குழந்தைங்களுக்கும் உடம்பு சரியில்லாம ஆகிடுச்சுங்க. உங்க கணவர் பேர் என்னம்மா? குமரகுரு ஐயா. இப்போ சமீபத்துல உங்க கணவர் சார்ந்த ஊருக்கு எதுவும் போயிட்டு வந்தீங்களாமா? ஆமாங்க ஐயா, போயிட்டு வந்தோம். உங்க உறவினர்கள்லாம் சந்திச்சீங்களா? ஆமா, அங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் பார்த்தோம். அம்மா, நீங்க நல்லா இருக்கிறது உங்க உறவினர்கள்ல ஒருத்தருக்குமே பிடிக்கலையம்மா. நிறைய பேரு நீங்க எப்போ கீழே விழுவீங்க, எப்போ கஷ்டப்படுவீங்க, உங்க வளர்ச்சியை கண்டு அப்படி ஒரு பொறாம, அவ்வளவு ஒரு திருஷ்டி. உங்க காலடி மண்ணை எடுத்து ஏதாவது இவருக்கு செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பொறாமையில அப்படி பொங்கி புசுங்குறாங்களம்மா. சாமி, என்ன சாமி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதீங்க, உங்க கஷ்டம்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு. நான் சொல்ற ஒரு பரிகாரம் தான் கஜமுக திருஷ்டி கவசம். இந்த கஜமுக திருஷ்டி கவசத்துல இருக்கிற யானைக்கண் பதித்த அந்த டாலரை உங்க குழந்தைக்கும் உங்க கணவருக்கும் தொடர்ச்சியா அணிவிக்க சொல்லுங்க. 5 பரிகார மூட்டைகள் அதுல இருக்கு. அந்த 5 பரிகார மூட்டைகளையும் 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தலையில சுத்தி வீட்டு வாசல்லையோ அல்லது முச்சந்தியிலையோ நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம மகாலட்சுமி அம்சமான அந்த செல்வ பொக்கிஷத்தை எடுத்து உங்க வீட்டு நிலைவாசல்ல மாட்டினீங்கன்னா வரக்கூடிய வந்த தீய சக்திகளும் திருஷ்டிகளும் போய் சுபிட்சமா இருப்பீங்க. இதை பண்ண ஓரிரு வாரங்கள்லயே உங்க கணவர் குழந்தைகள் உடல் நலம் பூரணமா குணமாகி நல்ல சுபிட்சமான வாழ்க்கை, இழந்த தொழில் எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். நல்ல ஒரு வாழ்க்கையை, ஐஸ்வர்யமான வாழ்க்கையை நீங்க கட்டாயம் பெறத்தான் போறீங்க. என் பேரு நிலா. இவங்க என் வீட்டுக்காரரு மார்க்கெட்டிங் மேனேஜரா இருக்காரு. முதல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருந்தோம். அப்பதான் அந்த போன் கால் வந்தது. அதாவது எங்க ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா டோட்டலி லைஃப் திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. எங்களால எப்படி லோன் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுன்னே தெரியல. அந்த டென்ஷன்ல இவரும் எது எடுத்தாலும் எரிஞ்சு விழுறது. சோ டோட்டலி ஃபேமிலியே அப்படியே திருப்பி போட்ட மாதிரி இருந்தது. அப்பதான் எனக்கு ரொம்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா எனக்கு ஏதோ புரிஞ்சுது. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சும்மா நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி அது ஒரு கண் திருஷ்டியாவே ஆயிருக்குமோ, இப்ப அந்த பழைய சந்தோஷமே நம்ம வீட்டுல பார்க்க முடியலையே, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி திகச்சு போய் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் டிவில இந்த குருஜி அந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. எல்லாமே ஒத்து போச்சு அவர் சொன்ன விஷயங்கள்லாம். அப்பதான் ஏன் நம்மளும் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு எனக்கு. குருஜி கிட்ட கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கினேன். அதுல இந்த யானை கண் புதிர்ச்ச $2 எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் கொடுத்திருந்தாங்க. அதை நாங்க இப்ப அணிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எங்களோட லைஃபும் நல்லா மாறிச்சு. அது மட்டும் இல்ல, அந்த கவசத்துல 5 பரிகார மூட்டை இருந்தது. அதை 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாரோட தலையும் சுத்தி எங்க வீட்டு வாசல்ல குருஜி எரிக்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் ஃபாலோ பண்ணோம். அது கூடவே இந்த செல்வ பொக்கிஷன் ஒரு மூட்டை கொடுத்திருந்தாங்க. அதை எங்க வீட்டு நிலவாசல்ல மாட்ட சொல்லியிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே நாங்க மாட்ட ஆரம்பிச்சோம். மாட்டின நாள்ல இருந்தே நிறைய மாற்றங்கள் வந்தது.
இந்த பரிகாரங்கள் செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே எங்க வீட்ல நல்ல மாற்றங்கள். எங்க வீட்டுக்காரும் பழையபடி வேலைக்கு போயிட்டாரு. இப்ப நல்ல இன்கிரிமெண்ட்டும் கிடைச்சிருச்சு, பதவி உயர்வும் வந்துருச்சு. எல்லா லோனையும் நாங்க அடைச்சிட்டோம். இப்ப பழைய மாதிரி வீக்கெண்ட்னா வெளியில போறோம் வரோம். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தா கூட எங்களை எதுவுமே அஃபெக்ட் பண்றது இல்ல. இப்பெல்லாம் எங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவும் இல்லாம அடுத்தவங்களோட கண் பார்வை திருஷ்டி எங்க மேல படாம இருக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த கஜமுக திருஷ்டி கவசம் தான். குருஜி, இந்த காலர்கிட்ட சொன்னீங்க நம்ம நார்மலாவே யானை கண் பதித்த டாலர் டெய்லி அனுபவிச்சுக்கலாம். ஆனா இந்த 5 பரிகார மூட்டைகளை வந்துட்டு 4 வெள்ளிக்கிழமையோ ஒரு அமாவாசைக்கு எரிக்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஏன் எரிக்கணும்? ஆமா, பஞ்சபூதங்கள்ல மிகவும் சக்தி வாய்ந்தது நெருப்பு. அந்த நெருப்புல நாம ஏற்கனவே பூஜையில வைத்து வழங்கப்பட்ட அந்த 5 பரிகார மூட்டைகளை குடும்பத்தில் உள்ளவங்க தலையை சுத்தி 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை அதை நெருப்புல போட்டு பொசுக்கும் போது எந்த ஒரு எதிர்மறை சக்தியும் தீய வினைகளும் எந்த ஒரு திருஷ்டியும் அதுல பொசுங்கிரும். நெருப்புக்கு எதிர்மறை சக்திகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு. அதனாலதான் சுத்தி போட்ட பரிகார மூட்டைகளை நெருப்புல எரிக்க சொல்றோமா. சரிங்க குருஜி, நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம் வணக்கம் மேடம், திருப்பூர்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். ஓகே, இங்க குருஜி உங்களுக்காக தீர்வு சொல்ல காத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத குருஜி கிட்ட. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம், சொல்லுங்க. குருஜி, இப்ப திருப்பூர்ல நான் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கேன். சமீபத்துல ரொம்ப லாபமா தான் வந்துகிட்டு இருக்குது. ஒரு கடையா இருந்துச்சு, அது 2 கடையா ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா தான் இருந்தேன். இப்ப கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, ரொம்பவே மோசமா இருக்கு. வியாபாரத்துல ரொம்ப முடக்கமா இருக்கு. லாபம் ஈட்டுறது, கொடுக்கல் வாங்கல், காசு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர்றது பிரச்சனையா இருக்கு குருஜி. நீங்க இதுக்கு முன்னாடி பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாங்க ஐயா, முன்னாடி ஒரு பார்ட்னர்ஷிப்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தனியா கடை வச்சேன். தனியா இப்ப சமீபத்துல தானா? ஆமாங்க ஐயா, ஒரு 6 மாசம் தான் இருக்கும். உங்க வளர்ச்சியிலையும் உங்க முன்னேற்றத்திலையும் பிடிக்காத உங்க கூடயே இருப்பாங்க நண்பர்கள்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அவங்க உங்களோட வளர்ச்சியை பிடிக்காம உங்களுக்கு எதிராக திருஷ்டி மட்டும் இல்ல, என்னென்ன செய்ய முடியுமோ எதிர்மறை சக்திகளை செய்யக்கூடிய அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீழ்ச்சி இருக்கு. நீங்க என்னங்கய்யா பண்றது? முன்ன மாதிரி லாபம் வர்றதுக்கும் நல்லா மேலும் சுபிச்சமா இருக்கிறதுக்கும். ஐயா, கவலைப்படாதீங்க. நம்ம கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கி அதுல இருக்கிற யானைக்கண் பதித்த டாலரை தொடர்ச்சியா நீங்க அணிஞ்சிட்டு வாங்க. உங்களை சந்திக்கிற எதிரிகளும் சரி, அவங்களோட தீய பார்வைகள், தீய எண்ணங்கள் மாறி, அதோ மட்டும் இல்லாம அதுல 5 பரிகார மூட்டை இருக்கு. அதை உங்க கடையில் உள்ள கல்லாவியும் அந்த கடையை சுத்தி 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை திதியில நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. அதுல கூடவே ஒரு செல்வ பொக்கிஷம் இருக்கு. அது உங்க கடையில் உள்ள முகப்புல நிலையில மாட்டி வைங்க. ஐயா, நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா இழந்த செல்வத்தை மீட்டு புதிய வாடிக்கையாளர்களும் சரி, பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வருவாங்க. உங்களோட தொழில் நல்ல அபிவிருத்தி அடையும். ஒரு அடுத்த கட்ட நிலையை நோக்கி நீங்க செல்வீங்க. அந்த அளவுக்கு பரிகார பொக்கிஷம் ஒரு நல்ல ஒரு வெற்றியை தரும். நன்றிங்கய்யா. என் பேரு நாகராஜ் பட்டாபி. நான் சென்னையில டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்திட்டு வரேன். என்னோட ஆஃபீஸ் எப்பவுமே ஆன்லைன் ஆஃப்லைன் 24 ஹவர்ஸ் பிஸியாவே இருக்கும். ஸ்டாஃப் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்த பிசினஸ் யார் கண்ணு பட்டதுன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு புரியல. என் பிசினஸ் அப்படியே சரியா இருந்துச்சு. நான் ஆபீஸ்ல எதை பண்ணாலும் அடி மேல அடி. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஆபீஸ் வந்திருந்தாரு. அவரோட பார்வையே சரியில்லை. எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு இன்கம் வருது, இது என்ன உன் சொந்த ஆபீஸா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் எனக்கு கேட்டாரு. இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கும்போதுதான் எனக்கு இது கண்டிஸ்டியா இருக்குமோன்னு சந்தேகம். இந்த கண்டிஸ்டிக்கு என்ன பண்றதுன்னு புரியாம தவிச்சிட்டு இருக்கும்போதுதான் கஜமுக திருஷ்டி கவச விளம்பரத்தை பார்த்தேன். அதுல இருந்த நம்பருக்கு குருஜியை கான்டாக்ட் பண்ணி கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கினேன். அந்த கவசத்துக்குள்ள 5 மூட்டை இருந்தது. 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை மத்தியானம் 12 மணிக்கு ஆபீஸையும் தலையும் சுத்தி நிலவாசல நடு ரோட்ல வச்சு எரிச்சேன். அது மட்டும் இல்லாம அதுக்கு இன்னொரு மஞ்சள் கலர் மூட்டையும் இருந்தது. அது செல்வ பொக்கிஷ மூட்டைன்னு சொன்னாங்க. அதை நிலவாசல்ல கட்ட சொல்லியிருந்தாங்க. அதையும் சேர்த்து கட்டினேன். அப்புறம் யானை கண் பதித்த டாலர், இது தொடர்ந்து கழுத்துல போட்டுட்டே இருந்தேன். இந்த பரிகாரம் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே என்னோட தொழில் அதிகப்படியான வளர்ச்சியை சந்திச்சேன். இந்த கஜமுக திருஷ்டி கவசம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வருமானம் பல மடங்கு பெருகிச்சு. நிறைய லாபம் வந்தது. என்னோட பழைய கடன்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்பெல்லாம் யாரோட கண் பார்வையும் யாரோட கண் திருஷ்டியும் என்ன ஒன்றும் பண்றது இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் கஜமுக திருஷ்டி கவசம்.
குருஜி கடைசி நேயர் சொன்னாரு அவருக்கு தொழில முடக்கம்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்க செல்வ பொக்கிஷத்தை வந்துட்டு நிலவாசல மாட்ட சொன்னீங்க. அந்த செல்வ பொக்கிஷத்துல அப்படி என்ன தெய்வீக குணங்கள் கொண்ட பொருட்கள் இருக்கு, அதனால என்ன பலன்கள்லாம்? அம்மா, அந்த செல்வ பொக்கிஷத்துலமா மகாலட்சுமி அம்சமான சோழி, கோமதி சக்கரம், படிகாரக்கல், விநாயகர் கண்முத்து இத்தனையும் அடங்கியிருக்கு. இது மகாலட்சுமி பூஜையிலையும் நவக்கிரக யாகத்திலையும் வச்சு எடுக்கப்பட்டதுனால இவ்வளவு சிறப்பு வாய்ந்த செல்வ பொக்கிஷத்தை உங்க வீட்டு வாசல்ல மாட்டும் போது வீண் செலவுகள் விரயங்கள்லாம் நீங்கும், லாபம் ரெட்டிப்பாகும், லட்சுமி கடாட்சம் பொங்கும், வீடு சுபிட்சமா இருக்கும், வருமானம் பெருகும், வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் எல்லாம் தானா தேடி வரும். அந்த அளவுக்கு மிகவும் அற்புதமான மகிமையை செய்யும். குருஜி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? மேடம், திருச்சியில இருந்து சுமதி பேசுறேன் மேடம். சுமதி, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தீர்வு சொல்றதுக்காக குருஜி வந்து காத்துட்டு இருக்காரு. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கும் என் கணவருக்கும் ஒரே பிரச்சனையா வாக்குவாதம் ஆயிட்டே இருந்தது. இப்ப நானும் அவரு பிரிஞ்சுதான் இருக்கோம். நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கேன். தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை, அடிக்கடி சண்டை, குடும்பத்துல நிம்மதி இல்லாத சூழலாவே இருக்கு. நாங்க சேரக்கூடிய வாய்ப்பு எதுவுமே அமைய மாட்டேங்குது ஐயா. நீங்க கடைசியா உங்க கணவர் விட்டு பிரியும் போது வீடு எதுவும் மாறினீங்களாம்மா? ஆமாங்க ஐயா, மாசத்துக்கு முன்னாடிதான் வீடு மாறி வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. உங்க வீட்டு நிலைவாசல் திசை எதை நோக்கி இருக்குமா? தெற்கு திசையை நோக்கி இருக்கோங்க ஐயா. அம்மா, பிரச்சனை உங்களுக்கும் உங்க கணவருக்கும் இல்லம்மா, உங்கள் வீட்டு மேலையும் வீட்டை சுத்தி உள்ளவங்க பிரச்சனை தான் அதிகம். அப்படிங்களா ஐயா? நாங்க சேர்ந்து வாழணும்னு எனக்கு தீர்வு. ஒரு நல்ல தீர்வுன்னா கஜமுக திருஷ்டி கவசம் வாங்கி அதுல இருக்கிற யானைக்கண் பதித்த அந்த டாலரை கட்டாயமா நீங்களும் உங்க கணவரும் தொடர்ச்சியா அணிஞ்சிட்டு வாங்க. அது எதிர்மறை எண்ணங்களை அழிச்சிரும். அது மட்டும் இல்லாம 5 பரிகார மூட்டைகள் அதுல இருக்கு. அந்த 5 பரிகார மூட்டைகளையும் உங்க வீட்டை சுத்தி, உங்க தலையை சுத்தி, உங்க கணவர் தலையை சுத்தி 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை தேதி நெருப்புல போட்டு எரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய திஷ்டிகளும் சரி, பிணிகள், ஏவல், எல்லா ஒரு தீய சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் பொசுங்கி கூடிய சீக்கிரம் நீங்களும் உங்க கணவரும் ஒரு சுமூகமான உறவுக்கு போகிற அளவுக்கு நல்ல தீர்வை கொடுக்குமா. கவலைப்படாதீங்க. இதன் மூலம் ஒரு வீண் வாக்குவாதங்கள், ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் நீங்கி உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தியெல்லாம் நீங்கி நீங்களும் உங்க கணவரும் சீக்கிரமா சேர்ந்து வாழ்ந்து ஒரு நல்ல இனிமையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க. இதை செஞ்சு பாருங்க, நிச்சயம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. குருஜி கடைசி நேயர் சொன்னாங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரது கூட திருஷ்டி காரணமா இருக்குமா? ஏன்னா நானே நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, திடீர்னு சண்டை வந்து ஒரு செகண்ட்ல பிரிஞ்சிருவாங்க. இதுக்கு கூட திருஷ்டி தான் காரணமா? நிச்சயமாம்மா. திருஷ்டிங்கிறது நீங்க ஏதோ தொழில்ல அல்லது வீட்டுல வேற ஒரு பிரச்சனைக்கு வைக்கிறது அந்த மாதிரி மட்டும் நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. கணவன் மனைவி உறவு, சகோதர உறவு, அம்மா அப்பா உறவு, இந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் ஒருவரோட ஏக்கங்களும் அவங்கள பற்றிய ஒரு எதிர்மறை எண்ணங்களும் சில இதில் வந்து செய்வன கூட செய்வாங்க. அப்படிப்பட்ட எல்லா திருஷ்டிகளில் பார்த்தீங்கன்னா நல்ல குதூகலமாக இருந்த குடும்பம் திடீர்னு இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சண்டை அளவுக்கு போகுத. நல்ல சகோதர பாசத்தை ராமலட்சுமணனுக்கு சமத்துவமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அண்ணன் தம்பி உறவுல நான் கோர்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க பஞ்சாயத்துக்கு போகிறேன்ட்டு பிரிகிற அளவுக்கு சகோதர உறவு, கணவன் மனைவி உறவு, அந்த மாதிரி எல்லா உறவுகள்லையும் வந்துடும். அதற்கு காரணம் வந்து எதிரிகளானாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கிற நண்பர்களும் சிலவங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்களே, இந்த உறவு இவ்வளவு சுமூகமாக போயிட்டுருக்க அப்படின்னு நினச்சி அந்த பொறாமையும், ஏன் சில சமயம் தீவினை அந்த இதை சொல்லுவாங்க, ஏவல்னு சொல்லுவோம்ல, ஏவல் செய்வினை இந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியாது. அப்படிப்பட்ட தீய சக்திகளை பொக்கிஷத்துல இருக்கிற 5 பரிகார மூட்டைகளும் சரி, அந்த யானைக்கண் பொறித்த டாலர்ல நாம தொடர்ச்சியா மாட்டும் போது அந்த எதிர்வினைகளை அப்படியே முறியடிச்சிரும். இந்த 5 பரிகார மூட்டைகளை வீட்டை சுத்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள உள்ளவங்களோட தலையை சுத்தி 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை தேதி அதை நம்ம நெருப்புல போட்டு பொசுக்கி எரிச்சிட்டோம்னா எல்லா கெட்ட சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள், துஷ்ட தேவதைகள்
நம்மை சுற்றி இருக்கிற தீய சக்திகள் அத்தனையும் பிசுங்கி ஆயிரும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது இந்த பொக்கிஷம். இதெல்லாம் செஞ்சுட்டு அந்த செல்வ பொக்கிஷத்தை நம்ம வீட்டு நிலையில மாட்டும் போது நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு எதிரிகளும் அல்லது உறவினர்களும் தீய எண்ணத்தோடு வந்தாலே அந்த தீய எண்ணங்களை முறியடிச்சிரும். வீட்டில் லட்சுமி கடாட்சம் பொங்கும். சுபிட்சமான ஒரு வாழ்க்கைக்கு நிச்சயமா வழிவகுக்கும். குருஜி, நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? கடலூர்ல இருந்து உமாராணி பேசுறேன். உமாராணி, குருஜி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. உங்க பிரச்சனை என்னன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. சுவாமி வணக்கம். சுவாமி வணக்கம்மா, சொல்லுங்க. சுவாமி, என் பொண்ணுக்கு வரன்னு ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நல்ல வரணும் அமையுது, ஆனா தட்டி போயிட்டே இருக்கு. அம்மா, உங்க பொன் திருமண தடைக்கு உங்களை சுத்தி உள்ளவங்களே காரணம். நீங்க உங்க பொண்ணுக்கு நல்ல வரணும் அமையணும், நல்லபடியா திருமணத்தை முடிச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்க கூட பிறந்தவங்களே நம்ம பொண்ணை விட இவளுக்கு வசதியான இடத்துலயோ நல்ல இடத்துலயோ அமைஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு தீய எண்ணங்கள்ல பழகிட்டு இருக்கிறாங்க. அந்த தீய சக்தி தான் உங்க பொண்ணோட திருமணத்துக்கு உள்ள தடையை உருவாக்கிட்டு இருக்கு. ஐயா, 2 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க ஐயா. நிச்சயமாம்மா, நீங்க ஒரு வெள்ளாந்தியா எல்லாத்தையும் நல்லா பழகிட்டு இருக்கீங்க. அவங்க நல்ல வரன் அமைஞ்சிடக்கூடாது, அப்ப நாம தலையிட்டு அதை விட குறைஞ்ச இடத்துல அமைச்சு கொடுக்கணுங்கிற முயற்சியில் தான் அவங்க இருக்காங்களே தவிர உங்களுக்கு நல்லது செய்ய அவங்க இல்லை. இந்த இதெல்லாம் தான் உங்க பொண்ணோட திருமணத்துக்கு ஒரு தடையா அமைஞ்சிருக்கு. இந்த டாலர்ல உள்ள யானைக்கண் விநாயகரின் பரிபூர்ண அருளை பெற்றது. இது எல்லாவித பாப சாப தோசை எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தியா அமைஞ்சு உங்க பொண்ணுக்கு உள்ள தடைகளை நீக்கி நல்ல இடத்துல வரன் கூடி சீக்கிரம் விரைவில் கைவிடும். தொடர்ச்சியா அணிய சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம 5 பரிகார மூட்டை, அந்த 5 பரிகார மூட்டையும் 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு உங்க பொன் தலையில சுத்தி அதை வீட்டு முகப்புல நெருப்புல போட்டு எரிச்சிருங்க. இதை செய்ய போது உங்க வீட்டு பக்கத்துல உள்ள அண்டை வீட்டாரு, உறவினர்கள், உங்க கூடயே இருக்கிற சகோதர சகோதரிகள், இவங்களோட தீய எண்ணங்களும் மாறி உங்க பொண்ணுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வரன் கைகூடி வரும். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த செல்வ பொக்கிஷம் இருக்கலாம் வீட்டு நிலவாசல்ல மாட்டுங்க. அப்படிங்கும் போது உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் பொங்கும். சகல ஐஸ்வர்யமும் ஒரு சுபிட்சமான வாழ்க்கைக்கு உங்க பொண்ணுக்கும் சரி வீட்டுக்கும் சரி எல்லாம் நல்லபடியா அமையும். ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிருக்கீங்கய்யா, ரொம்ப நன்றி. என் பேர் பழனிசாமி. இதே ஏரியாவில கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல பலசரக்கு கடை நடத்திட்டு வரேன். வியாபாரம் அமோகமா இருக்கும். நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, திடீர்னு நலிவடையா இருக்கும். கஸ்டமர் கடைக்கு வர்றது குறைஞ்சி போச்சு. வாங்கின சரக்கெல்லாம் அப்படியே நின்று போச்சு. கடை நடத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சுது. அக்கம் பக்கத்து கடைக்காரங்க ஏன் என் கடைக்கு வர கஸ்டமரு ஏன் உன் கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்கு, நல்ல வருமானமோ நேரடியாக கேட்டிருக்காங்க. அதுல ஒரு பொல்லாத கந்திஷ்டி தான் என் கடை மேல பட்டிருக்குன்னு எனக்கு தோணுச்சு. இந்த கந்திஷ்டிக்கு ஏதாவது பண்ணணும்னு விசாரித்துலதான் எங்க ஊர்ல கடை வச்சிருக்க எங்க அண்ணன் ஒருத்தர் இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை பத்தி என்கிட்ட சொன்னார். நானும் அந்த கஜமுக திருஷ்டி கவசத்தை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அதுல சில பரிகார முறை சொன்னாங்க. அதுல இருக்கிற கருப்பு மூட்டையெல்லாம் எனக்கும் கடைக்கும் 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை மறக்காம சுத்தி போட்டேன். அந்த சுத்தி போட்ட பரிகார மூட்டைய கடை வாசல்ல வச்சு எரிக்க சொன்னாங்க. அதை அப்படியே பண்ணிட்டேன். அதுல மஞ்சள் கலர் துணி மூட்டை ஒண்ணு செல்வ பொக்கிஷன்னு சொன்னாங்க. அதை என் கடையோட கல்லாப்பெட்டியில வச்சு டெய்லி கும்பிட்டு வந்தேன். இது கூடவே இந்த யானைக்கன் டாலர் இருந்துச்சு. இது போட்டிருந்தாலே எந்த விதமான கந்திஷ்டியும் அண்டாது. அதனாலதான் என் கழுத்துல எப்பவும் மாட்டி வச்சிருக்கேன். 3 வாரம் தான் இருக்கும். என் கடையில நல்ல வியாபாரம் போக ஆரம்பிச்சது. பெரிய பெரிய விசேஷ ஆர்டர்லாம் எனக்கு தேடி வந்துச்சு. முன்ன விட நல்ல லாபம் கிடைச்சது. இந்த கஜமுக திருஷ்டி கவசம் புண்ணியத்துல பக்கத்துலயே இன்னொரு காய்கறி கடை போட்டுட்டேன். இதால பண உறவு அதிகமாயிடுச்சு. என் குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த கஜமுக திருஷ்டி கவசத்தால யாரோட கந்திஷ்டியும் பொறாமையும் இல்லாம வியாபாரத்தை லாபத்தோட நடத்திட்டு வரேன். குருஜி, கடைசி நேயர் அந்த அம்மா மனம் ரொம்ப அழுது பேசினாங்க. அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் தள்ளி தள்ளி போகுதுன்ட்டு. நீங்க ஒரு நல்ல பரிகாரம் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா கஜமுக திருஷ்டி கவசம் உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும்னு நம்பலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணிருக்கீங்க? சுந்தர் பேசுறேன் மேடம், கோயம்புத்தூர்ல இருந்து. என்ன பிரச்சனை சொல்லுங்க, அதுக்காக குருஜி தீர்வு தருவாரு. ஐயா வணக்கம். ஐயா நான் ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நிறுவனத்துல ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கலையா. எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் ப்ரொமோஷன் அது முன்னாடி போயிட்டே இருக்காங்க. நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அங்கேருந்து ஒரு அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியலையா.
கம்பெனி வேலையா நீங்க எங்கேயும் வெளியூர் போகும்போது இடையூறு வர்ற மாதிரி சில சம்பவங்களை அனுபவிச்சிங்களா? ஆமாங்க, இப்போ 2 வீலர் ஆக்சிடென்ட் கூட ஆச்சு. உங்க ஆபீஸ்ல உங்க ரேங்க்ல இருந்து ப்ரமோஷன் ஆகிறதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்களா? ஆமாங்கய்யா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் ப்ரொமோஷன் ஆகி போயிட்டாங்கய்யா. வேலை ஏதாவது மாறினா நல்லது நடக்குமாய்யா? பிரச்சனை வேற எங்கேயும் இல்லை. நிச்சயமா கூட வேலை செய்யற பணியாளர்களோட தீய எண்ணங்களும் சரி, அவங்களோட சக்திகளும் சரி, ஏன் உங்களுக்கு இவனுக்கு எப்படியும் ப்ரமோஷன் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது மாந்திரிக வழியில கூட ஈடுபட்டிருக்கலாம். எதிரான செய்வினை, ஏவல். நிச்சயமா இது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலைகள்ல உங்களால சரியான முடிவை கரெக்டான சமயத்துல எடுக்க முடியாது. அது உண்மையா? ஆமாங்கய்யா. இதுக்கு ஏதாவது கோவில் குளம் பரிகாரம் ஏதாவது போகணுமாய்யா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க இது வரைக்கும் சுந்தர் ஒரு டிசிஷன் எடுத்துட்டான்னா அது மிக கரெக்டா இருக்குன்னு எம்டி பாராட்டுவாரு. அந்த பாராட்டு வாங்குற இதை பொறுக்க முடியாம வயிற்றெரிச்சல், பொறாம, அதுக்கு கோயில் கோயிலும் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம கஜமுக பரிகார பொக்கிஷம் அதை வாங்குங்க. அதில் உள்ள யானைக்கண் பதித்த டாலரை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அணிஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கிற நண்பர்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த நண்பர் போல இருக்கிற அந்த எதிரியோட பார்வை தீய பார்வையே அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த 5 பரிகார மூட்டைகளை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் மனைவி, குழந்தைகள் உங்களுக்கும் நல்லா சுற்றி 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசை இந்த திடீரை நீங்கள் வீட்டு முன்னால் நெருப்பேற்றி அந்த நெருப்பில் அதை போட்டு பொசுக்கிடுங்க. அதுபோக அந்த செல்வ பொக்கிஷம்னு ஒன்று இருக்குது. அந்த இதை உங்கள் வீட்டு நிலவாசலில் மாற்றினீங்கன்னா உங்களை தேடி வர்றவங்க, உங்களை சார்ந்து இருக்கிறவங்க யார் என்ன நினச்சாலும் சரி, எந்த வகையான தீய எண்ணத்தோட பழகுனாலும், கெட்ட எண்ணத்தோட அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, அதையெல்லாம் முறியடித்து உங்களுக்கு பதவி உயர்வு மேலும் மேலும் ஆஃபீஸில் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, ஒரு முடிவை நீங்கள் திறம்பட எடுக்கக்கூடிய, கையாளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எண்ணோட்டங்கள், நல்ல எண்ணோட்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். அந்த தீய சக்தியெல்லாம் முறியடித்து உங்களுக்கு ஒரு உன்னதமான தீர்வு. ரொம்ப நன்றி சாமி, நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. என் பேர் ரேகா. என் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல ஒர்க் பண்றாரு. எனக்கு ஒரு செல்ல பையன். நான் தெரியல, கொஞ்ச நாளா குழந்தை ஆட்டிடியூட்லாம் கொஞ்சம் மாறி இருந்தது. ஒரு மாதிரி மந்தமா இருந்தான். அதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழும்போது அம்மா சொன்னாங்க, ஒருவேளை காத்து கருப்பு இல்ல கண்டிஸ்ட் என்ன இருக்கும், கஜமுக திருஷ்டி கவசம்னு ஒண்ணு சொன்னாங்க. நான் டிவியில பார்த்தம்மா, நீ அதை வாங்கி சுத்தி போடு, பையனுக்கு சரியாயிடும் சொன்னாங்க. அதனால நானும் வாங்கினேன். அந்த கவசத்துல 5 பரிகார மூட்டை இருந்தது. 4 வெள்ளிக்கிழமை ஒரு அமாவாசைக்கு பையனுக்கும் எனக்கும் சுத்தி போட்டு நடுவாசல கொளுத்த சொன்னாங்க. நானும் அதே மாதிரி நடுவாசல நான் கொளுத்தேன். அதுல செல்வம் பொக்கிஷன் இருந்தது. அவங்க வீட்டு வாசப்பில்ல கட்ட சொன்னாங்க. அதே மாதிரி நானும் கட்டி வச்சிருக்கேன். அப்புறம் யானை கண் பதிச்ச டாலர் இருந்துச்சு. நானும் அவனும் போட்டுக்கிட்டோம். இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பையன் பழையபடி மாறினது. என் பையன் மேல எந்த கண்டிஷ்டி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே காரணம் இந்த கஜமுக திஷ்டி கவசம். குருஜி பாருங்களேன், நண்பர்கள் மாதிரி கூட இருந்துட்டு பொறாமையினால துரோகிகளா மாறிடுறாங்க. இந்த மாதிரியும் நிறைய இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேத்துக்கு ரொம்ப மன வருத்தமும் வீழ்ச்சியும் ஏற்படுது. அடுத்த நேயர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்ணி? மேடம் வணக்கம் மேடம், ரமேஷ் திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், ரொம்ப சந்தோஷமா தான் கால் பண்ணிருக்கேன். ஐயா கிட்ட பேசுனாங்களா? பேசலாங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயா, கடந்த முறை நான் உங்களுக்கு கால் பண்ணிருந்தேன். ஒரே இட பிரச்சனை, எங்க அண்ணன் தம்பிக்குள்ள தீர்க்க முடியாத பிரச்சனையா இருக்கு. ஒரே மன வருத்தத்தோட உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். நீங்களும் நம்ம கஜமுக திருஷ்டி கவசத்தை பத்தி பரிகாரம் பண்ண சொன்னீங்க. அந்த முறையில நான் பண்ணேங்கய்யா. இன்னைக்கு என்னோட இட பிரச்சனை தீர்ந்துருச்சு. சகோதரர்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா இருக்கீங்கய்யா. அதை சொல்லதான் கால் பண்ணேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே கஜமுக திஷ்டி கவசத்தால அவங்க வாழ்வில் உள்ள தடைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுபிட்சமான வாழ்க்கையை கிடைக்கும் தான் விரும்புகிறேன். உங்களுக்கும் அந்த கஜமுக திஷ்டி கவசத்தை எப்போதும் நீங்கள் வீட்டில் வச்சிருந்து அதை பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி வளம் பெற்று வாழுங்க. குருஜி, கடைசி நேயர் நம்ம கஜமுக திருஷ்டி கவசத்தை வாங்கி அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது கஜமுக திருஷ்டி கவசம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த கலியுகத்தில் ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த கஜமுக திருஷ்டி கவசம் இருந்தால் அவர்கள் வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் துர்தேவதைகளும் அண்டவே அண்டாது. அத்தனையும் முறியடித்து அவர்கள் வீட்டில் சகல ஐஸ்வர்யத்தையும் சகல நலங்களையும் வளங்களையும் அள்ளித்தரக்கூடிய
ஒரு அருமையான பொக்கிஷம்தான் கஜமுக திருஷ்டி கவசம்.